எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்களா? கண்டிப்பாக நல்லா இருக்குங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வர மறக்காமல் பெல் ஐகானை தட்டி புதுசாக வர வீடியோ வேற லெவலில் என்ஜாய் பண்ணி பாருங்க. இந்த ஃபிட்னஸ் அப்புறம் வந்து இப்போ நம்ம வந்து பெட்ரோல் பங்க்லேருந்து கிளம்பிட்டோம். லெஃப்ட் பாருங்க, பங்க்லேருந்து டென்ட்லாம் இப்போ தான் எடுத்து வச்சோம். இங்கே தான் டென்ட் போட்டுருந்தோம், எடுத்து வச்சிட்டோம். நான் ஏன் அழுதேன்னா, நான் அழுத மாதிரி வந்து ஸ்டோரியெல்லாம் போட்டிருந்தேன். ஏன் அழுதேன்னா, நான் ஆக்சுவலி என்னோட GoPro கேமரா வந்து டெட் ஆகிடுச்சு, செத்துருச்சு. அப்போ எனக்கு அதை நினச்சி ரொம்ப சங்கடமாயிட்டேன். அதை நினச்சி ஏன்னா ஃபஸ்ட்டு எனக்கு வாங்கின GoPro, நான் சம்பாதிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வாங்கின GoPro, அது செத்துருச்சுன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப சங்கடமாயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறது எதுவுமே தெரியாமல், எனக்கு என்னடா பண்ணுறது சுச்சுவேஷன் ஒன்றுமே புரியாமல் தான் அழுதேன். நான் அப்புறம் அழுதுட்டேன், எனக்கு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணேன், அழுதுட்டேன். அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் மனசு கொஞ்சம் திருப்தி ஆயிடுச்சு. போகிற வழியில் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி கொடுத்தாருன்னா, ஆனால் ஃபுல்லாக மழை, இங்கே செம்ம மழை வந்துட்டே இருக்குது. அஸ்ஸாம்லாம் சரியான மழையாமல் எப்படி போவீங்கன்ற மாதிரி கேட்டாங்க. என்ன பண்ணுறது, போயிட்டு ஆகணும் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இங்கிருந்து நம்ம கிளம்பிட்டோம். இங்கேருந்து நம்ம போய் ஃபுட்டு சாப்பிட்ற மாதிரி வீடியோ பிளாக் போடுறேன். LFT நம்ம இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். பங்க்லேருந்து கிளம்பி நடந்து போயிட்டு இருக்கோம். பாருங்கள் ஹைவே, நம்ம ஸ்டே பண்ண பங்க் இதுதான். செம்மையாக இருந்துச்சு. நைட்டு நல்லா இருந்துச்சு. அங்கே ஃபேன்லாம் போட்டு லாரிக்காரங்களுக்குலாம் தங்குறதுக்குலாம் இடம் இருந்துச்சு. அது போக நம்ம செப்பரேட்டாக நம்ம போய் டென்ட் போட்டு ஸ்டே பண்ணிட்டு போகும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது, இங்கிருந்து நடந்து போயிட்டு இன்னைக்கு உடுப்பியில் போய் ரீச் ஆயிடுவேன். கண்டிப்பாக நம்ம உடுப்பி போய் இன்னைக்கு ரீச் ஆயிடலாம். அங்கிருந்து கொஞ்சம் தூரம் தான் நடந்து வந்தேன். செம்ம மழையில் நினைஞ்சிட்டேன். ஷர்ட்டெல்லாம் ஃபுல்லாக மழையில் நினைஞ்சிட்டேன். அங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் தான் நடந்து வந்துருக்கேன். செம மழை, ஒதுங்கிறதுக்கு இடமே இல்லை. மரத்துக்கு கீழே தண்ணி வருது ஃபுல்லா, இடமே இல்லைங்க. பாருங்க இந்த இடத்துல எங்கன்னு போய் நிற்பேன். ஃபுல்லா அம்மா மழை அப்படியே நனைஞ்சிட்டேன். ஐயோ முடியல. ஓகே லெஃப்ட், நான் போய் லிஃப்ட் அடிக்க போறேங்க. என்னால் முடியல. நான் அப்படி போயிட்டு ஸ்ட்ரைட்டா நம்ம கோவா ரீச் ஆயிடலாம். உடுப்பி வந்து நம்ம இப்போ ரீச் ஆகிட்டோம். அந்த அண்ணா வந்து ட்ராப் பண்ணிட்டாரு. லிஃப்ட் கேட்டார்ல, அவர் 20 கிலோமீட்டர்ஸ் லிஃப்ட் கொடுத்தாரு. தேங்க்யூ ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா கர்நாடகா இது பஸ் ஸ்டாண்ட். கர்நாடகா, ஆமாம் கன்னடா பஸ் ஸ்டாண்ட். இங்கிருந்து உடுப்பி வந்து ரீச் ஆயாச்சு. இங்கிருந்து கோவாக்கு எவ்வளோ கிலோமீட்டர்னு தெரியல, கண்டிப்பாக தெரிஞ்சா சொல்லியிருப்பேன். அதான் ஹைவே. அந்த பிரிட்ஜிலேருந்து நம்ம ரைட் திரும்பி ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம போயிட்டுருக்கோம் LFT. ஆக்சுவலி LFT நம்ம அந்த கர்நாடகா பஸ் ஸ்டாண்டு கிட்ட தான் நான் இவங்களை பார்த்தேன். அப்போ ஏறி உட்காரு நம்ம சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு என்னை சாப்பிட கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க LFT. இவர் கூட தான் போயிட்டு இருக்கோம். அங்கே அந்த ஹோட்டலானா ஓகே அந்த இந்த லெஃப்டில் ஒரு கார்னர் ஒரு ஹோட்டல் பார்த்தோம். இங்கே ஃபேமஸான ஹோட்டலாமா அது. சரி அப்போ அந்த ஹோட்டல் போய் சாப்பிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். LFT சாப்பிட்டு உங்களுக்கு பண்ணுறேன் வீடியோ. வந்துட்டு LFT இந்த ஹோட்டல் தான். எல்லாம் ஃபிஷ்ஷு வந்து இங்கே செம்ம ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பிரதர் தான், நான் தான் வாங்கி தருமா வா அப்படின்னாரு. சரி ஓகேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நானும் போயிட்டேன். இவர் தான் நம்ம ப்ரோ LFT, இவர் தான் நமக்கு வாங்கி தர போகிறார். ஆக்சுவலி இவர் தான் நமக்கு இப்போது ஃபுட்டு ஸ்பான்சரு. செம்மையாக இருக்குது. உள்ளே ஃபுல்லாக நல்ல கூட்டமாக இருக்குங்க. எப்பவுமே செம்ம கூட்டமாக இருக்குது LFT இதுக்குள்ளே. நான் நிறைய இது யூடியூப்பில் பார்த்துருக்கேன். இந்த இடம் பிளேஸ் யூடியூப்பில் ஒருத்தர் காமிச்சு கொடுத்தாரு ஃபஸ்ட்டு. நம்ம கூட பிரதர் ஒருத்தர் இருப்பார்ல பாஸ், அந்த பாஸ் காட்டி கொடுத்தாரு. செம்மையாக இருக்குது உள்ள பிளேஸ் பாருங்கள். இப்படி தான் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஃபுல்லாக எல்லாம் ஆல்ரெடி வச்சுருப்பாங்க. நம்ம ஊர்லேருந்து இலை அப்படி தான் வைப்பாங்க, வந்தால் தான் வைப்பாங்க. இங்கே இலை ஃபுல்லாகவே ஆல்ரெடி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. LFT வாங்க நம்ம சாப்பிடலாம். ஃபஸ்ட்டு LFT இதுதான் மீன் சாறு. மீன் அப்படியே ஒரு வாயில் சாப்பாடு வச்சுட்டு அப்படியே லைட்டாக மீன் எடுத்து அப்படியே சாப்பிட்டா வச்சுக்கோங்க. ஆஹா நிமோ பட்டைய கிளப்புது, நிமோ பட்டைய கிளப்புது. ஆஹா இல்ல சும்மா அப்படியே நடந்துட்டு இருக்கோம். லிஃப்ட் வேற கிடைக்கலையா, யாரும் என்னதான் ஆச்சு நம்ம ஊர் பகாய் மண்டலமும். ஆஹா இருங்க லிஃப்ட் கேட்போம். யாராவது கொடுத்தாங்கன்னா ட்ரை பண்ணலாம். யாருமே லிஃப்ட் தர மாட்டேங்கிறாங்க. லிஃப்ட் என்னன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் எல்லாம் லிஃப்ட் தந்துட்டு இருந்தாங்க. ஏதோ வேலைத்தனம் பண்ணிட்டானுங்க போல இருக்கு. லிஃப்ட்டும் கிடைக்கிறது இல்லை. LFT நோ லிஃப்ட். வராரு ஒருத்தர், வராரு. ஆம்புலன்ஸ் எந்த போக்கில் வருது.
ஓகே லிஃப்ட் கிடைச்சா கண்டிப்பாக நான் சொல்கிறேன். வேற லெவலில் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கடல் பார்த்தீங்களா, வேற லெவலில் இருக்குது இந்த ரோடு. இந்த ரோட்டில் கடல். இந்த வண்டியில் தான் வந்தோம் நம்ம. ஃபுல்லாக கடல் இந்த ரோட்டில் ஃபுல்லாக வேற மாதிரி இருக்குது. உண்மையாலுமே செம்மையாக இருக்குது. இந்த ரோடு வாக் எடுத்தால் எப்படி தெரியுமா இருக்கும், செம்மையாக இருக்கும். இல்லை நானே ஒரு ஆசையில் போயிட்டு இருக்கேன். எல்எஃப்டி நமக்கு இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஒரு லிஃப்ட்டும் கிடச்சிருச்சு. அந்த 2 பேர் R15 இருந்தாங்களா, அவங்க தான் நம்மளை லிஃப்ட் ஏற்றி விட்டாங்க. இங்கே பாருங்கள், வியூ பாயிண்ட்லாம் வேறு லெவலில் இருக்குது. செம்மையாக இருக்குது வியூ பாயிண்ட் எல்லாமே. நான் இந்த ப்ரோவை பற்றி ஒரு ஸ்டோரி சொல்லணும். எல்எஃப்டி நீங்களே இப்போ தான் வந்து நம்ம நின்றுருக்கோம். என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு தெரியுமா? நம்ம கோப்ரோ ஒர்க் ஆயிடுச்சு தான் இது பண்ண போகிறோம். ஒர்க் ஆயிடுச்சு. ஒர்க் ஆச்சுன்னு தெரிஞ்சோன்னு வந்துச்சு பாரு, ஒரு சந்தோஷம் பாருங்க. கோவா ரோட்டில் தான் இருக்கும். இன்னொருத்தரை மெயினாக அவனை காட்டு தரணும், ஒருத்தரை காட்டு தரணுங்க. மெயின் அண்ணா நமக்கு லிஃப்ட் கொடுத்தவர். அதுவும் இல்லாமல் பெங்களூர்லேருந்து வந்திருக்காரு. டெஸ்டினேஷனே இல்லை, எங்கே போகிறோம் எதுனே தெரியல. வண்டியில் பெட்ரோல் அடித்தார், அவர் வாட்டிக்கு ட்ராவல் பண்ணிட்டு இருக்காராம. கேட்டால் டெஸ்டினேஷனே இல்லைன்னு சொல்கிறாரு. அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பெட்ரோல் அடிப்பேன், எங்கே போய் நிற்கட்டும், அப்புறம் அங்கிருந்து நான் பெட்ரோல் திரும்பி நான் பெங்களூர் போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். எனக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. என்னடா இது, அரே யார் அப்படின்னு மாறி ஆயிடுச்சு. பரவாயில்ல, இந்த மாதிரியும் இருக்காங்களே. நம்ம தான் லூஸாக இருக்கோம்னு நினச்சா நம்மளோட ஜாஸ்தியாக இருக்கா கேட்டுற போகுது. நம்ம தான் லூஸுன்னு பார்த்து நம்மளோட நிறைய பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம தான் லூஸு நடந்து போயிட்டு அங்கே போயிட்டு இங்கே போயிட்டு ஒரு இடத்துல உட்காரவே மாட்டோம், சுற்றிக்கிட்டே இருப்போம். பார்த்தா நம்மளோட மோசமானவங்க நிறைய பேர் இருக்காங்க லெஃப்டி. அப்போ என்ன மாதிரியாத பண்ணார். நானும் என்கிட்ட பைக் இருந்துச்சுன்னா நானும் பெட்ரோல் போயிடுவேன். எங்கே போவேன் என்ன ஆகுன்னு தெரியாது, நான் வாட்டுக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் எப்போ முடியுதோ, எப்போ பெட்ரோல் முடியுதோ, வேற தோணுதோ அப்போதான் வருவேன். அந்த மாதிரி தான் அவரும் நம்மள மாதிரியே தான். ஓகே லெஃப்ட் இங்கிருந்து கோவாக்கு வந்து கரெக்டாக 200 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. வெறும் 200 கிலோமீட்டர் தான் இன்னைக்கு கவர் பண்ணிடலாம் நினைக்கிறேன். அவர் ட்ராப் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பார்ப்போம். 200 கிலோமீட்டர் போயிட்டோம்னா நம்ம தான் ராஜா. வேற மாதிரி போய் கோவா லெவலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்புறம் அங்கிருந்து நம்ம மகாராஷ்டிரா, பாம்பே, மும்பை அப்படி போயிடலாம். ஓகேங்களா? ஓகே லெஃப்டி. ஒரு விஷயம் இங்கே பாருங்க, இந்த மாடு வந்து ரொம்ப இதாகிடுது. எப்படி சொல்கிறது, கேட்டே இருக்கு. இப்போ எத்தனை பழத்தை வாங்கி கொடுத்தாலும் சாப்பிட்டே இருக்கு. இந்த அண்ணா மேலே தான் ரொம்ப பாசமாக இருக்குது. இவரு தான் இவர்கிட்டயே வந்துட்டே இருக்குது. அது சாப்பிடாதாமா, எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டு பாருங்க. சிப்ஸ் எல்லாம் சாப்பிடுது. பார்த்தீங்களா, யாரையுமே விட மாட்டேங்குது, எல்லாத்தையும் உசுர் எடுக்குது இந்த மாடு. ஏய் என்ன பார்க்காதரே, ஏய் டேய் அதுக்குள்ள ஒன்றும் இல்லடா, குப்பை தொட்டிடா. சாப்பிட மாட்டேங்குது ப்ரோ. ஐயோ கீழே போட்டானே. டேய் ஏன்னா ஒரு பழத்தை வேஸ்ட் பண்ணிட்டியாடா. டேய் என்னடா நீ, ஏன்டா பழத்தை வேஸ்ட் பண்ற? எல்எஃப்டி சாப்பிட வந்துட்டோங்க. 4 பரோட்டா ஆர்டர் பண்ணியிருக்கேன். இருங்க சாப்பிட்றேன்.